இதுதான் செம்பருத்தி இலை, ஒத்த செம்பருத்தி இலை, சிகப்பா ரெட்டா பூக்கும்ல ஓரிதழ் செம்பருத்தி, அந்த இலைகள் தான். இதை தான் நம்ம வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்துறது, முடி வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிறது. இதுலேருந்து சோப்பும் தயார் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். குழ குழன்னு நல்லா மேனி நல்லா வழன்னு வரும். இதை போட்டு சோப்பும் தயார் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இது ஒன்றும் இல்லை, இதை அந்த இலைகளை அப்படியே நம்ம வந்து உரசலாம். முன்னாடிலாம் வந்து இந்த சுருங்கக்கல் மாதிரி இருந்ததுன்னா அதில் போட்டு உரசு அந்த நுரையை எடுத்து வச்சு அப்படியே தடவிக்கலாம். இப்போதான் மிக்சி இருக்கிறதுனால அந்த மிக்சியில் போட்டு அடித்து இதை வந்து அந்த லிக்விடை வந்து நம்ம எடுத்து தலைக்கு தேய்ச்சிக்கிட்டோம்னா முடி உதிராது. அந்த முடி உதிர்றது கட்டுப்பட்டு போயிடும். அப்புறம் சூடு குறையும், முடி கொட்டாது, நரையும் சீக்கிரம் வராது. அதுக்கு தான் இதை பயன்படுத்திக்கிறது. வீசிங் இருக்கிறவங்க மட்டும் இதை எடுக்க வேண்டாம், மற்ற எல்லாருமே நம்ம பயன்படுத்திக்கலாம். நமக்கு கிடைக்கிற இயற்கையாக கிடைக்கிற இந்த மூலிகைகளை கொண்டே நம்ம வந்து முடிகளை மேம்படுத்தலாம். மற்ற அது இதுன்னு அந்த எண்ணெய் இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்த வேண்டியதில்லை. இந்த ஷாம்பு அதெல்லாம் இதுவே ஷாம்பு மாதிரி தான் இருக்கும். இதை போட்டு குளிச்சாலே அப்படியே முடி ஷைனிங்காக பளபளன்னு இருக்கும். அந்த ஒத்த செம்பருத்தி எல்லார் வீட்லேயும் வச்சுக்குங்க. இதை அரைச்சி எப்படி லிக்விட் ஆக்கி அதை தேய்ச்சிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அப்படியே அடிச்சுக்கிட்டுலாம். அடித்து அதை எப்படி எடுத்து வடிகட்டி தயார் பண்ணுறது காமிக்கிறேங்க. இப்போ பாருங்க, அந்த செம்பருத்தி இலைகளை அரைச்சது இந்த மாதிரி இருக்கும். இதை விட நம்ம கையால் தான் அப்படி எடுத்துக்கணும். இன்னும் உரசினோம்னா அப்படியே ஷாம்பு நுர மாதிரி வரும். ஆனால் இது இப்படி இருக்கும். இது அப்படியே அள்ளி தலையில் தேய்ச்சி குளிச்சிட வேண்டியது தான். தலையில் தேய்ச்சி ஒரு 1/2 hour வச்சுருந்துட்டு அப்புறம் அப்படியே குளிச்சிட வேண்டியது தான். அதுலேயே இந்த சூடு, உடம்புல உள்ள சூடு அதிகமாகிறதுனால தான் நமக்கு முடியே கொட்டுறது. உடம்புல உள்ள சூடு குறைஞ்சிரும். இதெல்லாம் சும்மா அப்படியே மேலே கூட தடவிக்கலாம். ரொம்ப வழவழன்னு ரொம்ப ஷைனிங்காக நல்லா இருக்கும். நமக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடியது இது. பிரபஞ்சமே நமக்கு இந்த இயற்கையான மூலிகைகளை தருது. இந்த செம்பருத்தி இலைகள்ல அவ்வளோ சத்துக்களும் இருக்கு. முடிக்கு தேவையான தாது பொருள் எல்லாமே இருக்கு. முடி உதிராம இருக்கிறதுக்கு இந்த வழுவழுப்பு தன்மை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இதை எல்லாரும் பயன்படுத்தி பயனடைஞ்சிருக்கலாம். இதை அப்படியே அள்ளி முடியல தலையிலேருந்து தேய்ச்சிக்க வேண்டியது தான். இப்போ முடிகளில் மேலேருந்து தடவிடணும். மேலேருந்து தடவிட்டு இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி பூசிடணும். தலையிலேருந்து பூசிட்டு இது அப்படியே இருக்கும். செத்த நல்லா அப்படியே இறுக்கமாக பிடிச்சிடும். அதுக்கப்புறம் நாம் தண்ணியை ஊற்றி தேய்க்கும் போது நல்லா ஷாம்புன்னு வர மாதிரி வரும். அதை அப்படியே தேய்ச்சிக்கலாம் எல்லாமே. ரொம்ப நல்லா முடி வளரும். நல்லா முடி உதிராமல் இருந்தாலே நமக்கு முடி நல்லா இருக்கும். பெண்கள்லாம் பயன்படுத்தி பாருங்கள், ஆண்களும் பயன்படுத்திக்கலாம். வீசிங் இருக்கிறவங்க மட்டும் வேண்டியதில்லை.